வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சன்னா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாங்க. வீட்டில் ரொம்ப வேலை இருக்கும்போது ஒன் பார்ட் ரெசிபியாக இது சுலபமாக செய்திடலாங்க. கொண்டக்கடலையை மட்டும் முன்னத்த நாள் இரவே ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். சுலபமான சன்னா பிரியாணி தயாராகிடும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளை கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பிரியாணிக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேங்க. இது அரை கிலோ பக்கம் வரும். 1 கப் வந்து 1/4 கிலோ பக்கங்க. இதை நல்லா கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. இப்போ பிரியாணிக்கு தாளிச்சு விடுறதுக்குங்க 75 ml ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் நெய், எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. தாளிக்க சிறுதுண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்னதாக ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரியாணி இலை, பட்டை கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது கூட பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் 3 எண்ணெய் எடுத்துருக்குங்க. இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க. இப்போ வெங்காயம் லேசாக செவந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட காரத்துக்கு 4-5 பச்சை மிளகாய், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு அந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேங்க. இது கூடவே 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே தக்காளி வதங்கி வரக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூட அரை கைப்பிடி மல்லித்தலை, 1 கைப்பிடி புதினாத்தலை, இது கூட தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட வேக வச்ச கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி கூடங்க 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கனாலேங்க 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாங்க. கடைசியாக அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, உப்பு கலந்துக்கலாம். அரைவாசி எலுமிச்சம்பழம் சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க. குக்கரில் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சுக்கிட்டா போதும். குக்கரில் 2 விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க. ஓப்பன் செய்து பார்க்கலாம். மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் சன்னா பிரியாணி செய்துட்டேங்க. இதுக்கு எல்லா விதமான தயிர் பச்சடி, வெஜ் குருமா, கிரேவி இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்கும். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.